வாழ்க்கை நமக்கு சில பாடங்களை கற்பிக்கும். வித்தியாசமான டீச்சர், அது பாடத்தை கத்து கொடுக்கும். நீ கத்துக்கலன்னு வச்சுக்கோ, ஏன் நம்ம டீச்சரா இருந்தா அடுத்த பாடத்துக்கு போயிடுவாங்க. ஆனா வாழ்க்கை மறுபடியும் கற்றுக் கொடுக்கும். நாம் கற்றுக்கொள்ளுகின்ற வரைக்கும் அது பாடம் நடத்துவதை நிறுத்துவதே இல்லை. அதனால் கவனமாக ஒரு முறை அது கற்றுக் கொடுக்கின்ற பொழுதே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். நானும் உங்கள் வயதில் இருந்து வளர்ந்து வந்தவள் தான். இன்றைக்கு மிக சில நாடுகள் தான் நான் பயணம் செய்யாத நாடுகள். அத்தனை நாடுகளுக்கும் சென்று நான் தமிழ் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு டிக்கெட் கூட இதுவரைக்கும் என் சொந்த காசுல நான் வாங்கினதில்லை. எல்லாம் அடுத்தவங்க போட்டு தான் கூப்பிடுறாங்க. இப்ப நான் வந்த பெட்ரோல் செலவு கூட சந்திரசேகர் ஐயாவுடையது தான். நான் காசு போட்டு எங்கேயும் போறதில்லை. ஆனால் எல்லோரும் அழைக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? என்னை பார்த்து வியக்காதீர்கள். என்னை போன்ற யாரையும் பார்த்து, அல்லது என்னை விட மேலான சாதனைகளை படைத்தவர்கள், அல்லது என்னை போல சாதனை படைக்க வேண்டும் என்று துடிக்கின்றவர்களை பார்த்து நீங்கள் வியக்கவே வியக்காதீர்கள். ஏனென்றால் வியப்பது வீழ்ச்சி. எப்பொழுது நீங்கள் வியப்பீர்களோ, யாரை பார்த்து வியக்கிறீர்களோ, அவர்கள் தான் வளர்ந்து கொண்டே போவார்களே தவிர நீங்க அங்க நின்னுட்டு கைத்தட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறுகிறார்கள் என்றால் அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளை மனதிலே முன்னிறுத்தி கொள்ளுங்கள். எனக்கு நான் இந்த வயசுல அப்பா 8th 9th 10th 12th இந்த வயசுல தான் எனக்கு என் ஸ்கூல்ல ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் இருந்தாங்கப்பா. அந்த கெமிஸ்ட்ரி டீச்சருக்கும் எனக்கும் கெமிஸ்ட்ரி கடைசி வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகல சார். எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்தாலே அவங்களுக்கு ஆகாது. என்னை பார்த்து அந்த டீச்சர் எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, என்ன பிரச்சனைனா அழகா இருப்பாங்க, பேரழகு அவங்க. ஆனா என்னை பார்த்தா பிரகாசம் என்ன முகம்லாம் கடுகடுன்னு ஆயிடும். இப்படி ஆயிடுவாங்க. உள்ள நுழைவேன், சர்ரேல்னு நுழைவேன். கிளாஸ்குள்ளெல்லாம் எப்படி நுழைவேன்னா, வயக்காட்டுல யானை புகுந்த மாதிரி நுழைவேன். நான் அப்படி நுழைவேன் கிளாஸ்ல நுழைஞ்ச உடனே என்னை பார்த்து என் கெமிஸ்ட்ரி டீச்சர் சொல்ற ஜெஸ்டர் என்ன தெரியும், அவங்க என்னென்னமோ செஞ்சாலும் விட்டுருவேன். ஒரு ஜெஸ்டர் காட்டுவாங்க, என்னை ரொம்ப எரிச்சல் படுத்தும். அந்த ஜெஸ்டர்னா அசைவு, ரொம்ப எரிச்சல் படுத்தும். என்ன செய்வாங்கன்னா, உதட்டை இப்படி வச்சுப்பாங்க, என்ன முறைச்சு பார்த்து உருப்பட மாட்டேனா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாவற்றையும் கடந்து போக முடியாது. சில விஷயங்கள் வருகின்ற பொழுது உள்ளே ஒரு வைராக்கியம் வேர்விட வேண்டும். வார்த்தைகளையும் கடந்துட முடியாது, கேலியாக கிண்டலாக. என்ன பார்த்து இப்படி பார்த்து வச்சுப்பேன். அவங்கள யாரை பார்த்து சொல்ற, எப்படி தெரியும் பதில் தந்தேன்? அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அப்படிதான் பதில் சொல்லணும். பதில் அப்படிதான் சொல்லணும். திருப்பி திட்டுறதில்லை, திருப்பி கோபப்படுறதில்லை. யார் நம்மை இளக்காரமாக நினைத்தார்களோ, யார் நம்மை அவமானப்படுத்தினார்களோ, அவர்கள் பாராட்டுகின்ற அளவிலே, அவர்கள் நிமிர்ந்து நம்மை பார்க்கின்ற அளவிலே நாம் உயர்ந்து நிற்க வேண்டும். அதற்கு பெயர்தான் சுடர் மிகு அறிவு. அறிவுடன் செயல்பட வேண்டும். அறிவுடன் செயல்படுவதற்கு உணர்ச்சிகளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், நாம் தோல்வி உறுவதற்கு மிக முக்கியமான காரணம் நாம் அறிவை தீட்டாமல் உணர்ச்சிகளை தீட்டிக் கொண்டிருக்கிறோம். நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, பெண்களை புரிந்து கொள்வதற்கு, இப்பொழுது பெண்ணினுடைய வளர்ச்சியை புரிந்து கொள்வதற்கு, ஒரு பெண்ணிற்கான மரியாதை அவளுக்கு தருவதற்கு அறிவு தேவைப்படுகிறது. அன்பாக இருப்பதற்கே அறிவு தேவைப்படுகிறது. யார் புத்திசாலிகளாக இருக்கிறீர்களோ அவர்கள் அன்பு செய்கிறார்கள், யார் முட்டாள்களோ அவர்கள் அன்பு செய்வதில்லை. எங்க அம்மாவுக்கு நான் நிறைய அன்பு செஞ்சிருக்கேன். எங்க அம்மானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்க மேலே உட்கார்ந்தாதான் நான் மேலே உட்காருவாங்க, கீழே உட்கார்ந்தா நான் மேலே உட்காரவே மாட்டேன். அவங்க உட்கார திசை நோக்கி கால் நீட்ட மாட்டேன். அவங்க கிட்ட குரல் உயர்த்தி பேச மாட்டேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்பேன்.
அதனால் எனக்கு கிடைத்த அவர்கள் தன் தாயிடம் இருந்து பெற்று வந்த அத்தனை சொத்தையும் எனக்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். சொத்து கிடைக்கும். சொத்து மட்டுமல்ல குழந்தைகளே, ஆசீர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும் என்பதுதான் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் என்று நான் சொல்ல வந்ததற்கான காரணம். அடிப்படையில் ஒரு கவிதையை புரிந்து கொள்வதற்கு, ஒரு அறிவுரையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு மிக முக்கியமாக அறிவு. நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, அறிவார்ந்த சபை ஒரு பக்கம், என்னை கூட்டிலிருந்து வெளியில் போன தாய்ப்பறவை தனக்கு ஏதேனும் உணவு கொண்டு வந்திருக்காதா என்று தன் அலகை திறந்து காத்திருக்கும் குஞ்சுகளை போல மாணவர்கள் ஒரு பக்கம். யாருக்கு உணவிடுவது, என் சிந்தனையை யாருக்கு தருவது என்கின்ற ஒரு தடுமாற்றத்துடன் இருக்கிறேன். உங்களுக்காக சில விஷயங்களை பேசிவிட்டு அவர்களுக்கு சில விஷயங்களை சொல்லுகிறேன். உங்களுக்காக நான் பேசக்கூடியது உங்களுக்கு நாள் போகி புரியும். உங்களுக்காக பேசுவது அவர்களுக்கு நாள் போனாலும் புரியாது. ஏனென்றால் அவர்கள் அந்த வாழ்க்கை கடந்து வந்து விட்டார்கள். உங்களுக்காக சொல்கிறேன், காத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை. என்னுடைய மகனுக்கு 8 வயது இருக்கும் பொழுது என்னுடைய கல்லூரியில ஒரு டீச்சர் ரிட்டையர்ட் ஆனாங்க. கூட்டிட்டு போனேன் அவனை. அவன் வந்தான். அவன் ஏன் வந்தான்னா, எங்க காலேஜ்ல ரிட்டையர்மெண்ட் மிக முக்கியமான விஷயம் பிரியாணி போடுவாங்க. அவன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு அன்னைக்கு வந்திருந்தான். அவனை கூட்டிட்டு போயிருந்தேன். அவன் உட்காந்துட்டு இருந்தான். அந்த மேடம் ரிட்டையர்ட் ஆனாங்க. ரிட்டையர்ட் ஆகிட்டு கிளம்புறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மதியம் இவ்வளவு நேரமாச்சு, 4 மணி ஆச்சு. வீட்டில் இருந்தால் விளையாடலாம், வேறு கேளிக்கைகளில் பொழுதுபோக்கிலே ஈடுபடலாம். உங்களை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சு என்ன மாதிரியான ஆட்களை வேற கூப்பிட்டு பேச வைக்கிறாங்கன்னா என்ன உள்நோக்கம் இவருக்கு? ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு இல்லையா? உள்நோக்கம் இல்லாமல் குழந்தைகளை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி பந்தல் போட்டு உட்கார வைக்க மாட்டார்கள். என்ன உள்நோக்கம்னு நான் சொல்றேன். என் பையனை கூட்டிட்டு வந்து நான் உட்கார வச்சிட்டு இருந்தேன். அவன் ப்ரோக்ராம் முடிஞ்சது. அவங்க இறங்கி இந்த வாசலுக்குள்ள வெளியில போறாங்க. முடிஞ்சுது. அவங்க அன்னைக்கு லஞ்ச் அங்க பண்ணல போல இருக்கு. வெளியில போறாங்க, குடும்பத்தோட அவங்க வெளியில போறாங்க. நான் என்ன பண்ணேன், வாசல்ல அவங்கள மடக்கிட்டேன். என் பையனை கூட்டிட்டு போயிட்டேன். மேடம் இவனுக்கு ஏதாவது சொல்லுங்க மேடம்னு. நல்ல வீட்டில் பெரியவர்கள் வந்தால் தாயும் தந்தையுமாக அந்த குழந்தையை கூப்பிட்டு அந்த பெரியவரிடம் ஒப்படைத்து கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்தது. இப்ப இல்ல அந்த காலம். ஒரு காலத்தில் இருந்தது. கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க, புத்தி சொல்லுங்கன்ட்டு. எனக்கெல்லாம் நிறைய சொல்லி இருக்காங்க. எங்க சித்தப்பா ஒருத்தர் இருப்பார், அவருக்கு புத்திமதியே சொல்ல வராது. அவருக்கு வராதுன்னு அவருக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு சொல்வாரு, நான் பாட்டுக்கு கேட்டிருக்கேன். அந்த மாதிரி கூட்டிட்டு போய் எங்க டீச்சர் கிட்ட அவங்க 38 ஆண்டு கால வாழ்க்கை, அவங்க உணர்ச்சி வசப்பட்டு கொந்தளிப்புல இருக்கிறாங்க. அந்த நிலை, சக்தி நிலை ரொம்ப முக்கியமானது. அதில் தெரிக்கக்கூடிய வார்த்தை என் குழந்தைக்கு வழிகாட்டியாக இருக்கும். கூட்டிட்டு போய் விட்டேன். சொல்லுங்க மேடம்னு. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஊர்ல இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நீ பேசுறியம்மா, உன் குழந்தைக்கு நான் பேசிட முடியுமா? அவங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியல. நம்ம பேச்ச ஊர்ல இருக்கிற குழந்தைங்கள்லாம் கேட்கும், நம்ம வீட்டில் இருக்கிறது கேட்காது. கூட்டிட்டு போய் விட்டேன். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, வா அப்படின்னாங்களா. அவன் இப்படி தலை குனிஞ்சிட்டே போனான். சின்ன பையன் தானே, 8 வயசு. உன் பேர் என்ன? தலை குனிஞ்சிட்டு, அவனுக்கு பிடிக்கல. அறிவுரை சொல்ல கூட்டிட்டு வந்து விட்டதை அவனுக்கு பிடிக்கல. பேரை சொன்னான். உன்னை இப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்க சார் அவங்க. உன்னை ஒரு சிங்கம் துரத்துது அப்படின்னாங்க பாருங்க. அவன் என்னப்பா, அவன் வந்திருக்கிறது பிரியாணி சாப்பிட. மறுபடியும் தலை குனிஞ்சிட்டான். அவங்க உன்னை ஒரு நார்னியா சிங்கம் துரத்துதுன்னு நாங்க பாருங்க. அவனுக்கு நார்னியா சிங்கம்னா ரொம்ப பிடிக்கும். என்னன்னு தெரியாதுல்ல உங்களுக்கு? 60 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சின்ன பிள்ளைனா தெரியும். ஒரு நார்னியா சங்கம் துரத்துதுன்னு உடனே அப்படி பார்த்தான். உன்னை அது துரத்துது. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? டீச்சர் இஸ் a டீச்சர்.
பர்ஃபார்ம் பண்றாங்க அவங்க ரோட்ல. she is performing. உன்னை ஒரு சிங்கம் துரத்துது, நீ ஓடுற, அது துரத்துதுன்னு அவன் உண்மையாவே உள்ள ஓடுறாங்க. நான் நல்லா பார்க்கிறேன், அவன் ஓடுறான். நேரா போய் ஒரு பாறையில மோதி நீ நிக்கிற, சிங்கம் உன்னால வாயை திறந்துட்டு இப்படி நிக்குது. நாங்க பாருங்க, அவன் ஆன பார்த்தான். உடனே அவங்க சொன்னாங்க, நீ அந்த சிங்கத்தினுடைய வாயை கிழிச்சு ஒரு தட்டு தட்டி அப்படி தூக்கி போட்ட. நாங்க அவன் போட்டுட்டான், மனசால அவன் போட்டான். இப்போ நார்னியா சிங்கத்தை நீ அடிச்சிட்ட இல்லையா? ஆமா அப்படின்னு சிரிச்சான். ஒரு நார்னியா சிங்கத்தை கிழிச்சி தூக்கி போடுறதுக்கு உடம்புல எவ்வளவு பலம் வேண்டுமோ அதை விட கூடுதலான மனபலம் உன் தாயின் அறிவுரையை கேட்டு நடப்பதற்கு உனக்கு இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். சாதாரணமான சொல்தான் ஒரு சிங்க குழந்தைகளே. ஆனால் பெரியவர்களுடைய அறிவுரையை கேட்டு நடப்பதற்கு உனக்கு மிகப்பெரிய ஆழமான மனோபலம் இல்லை என்றால் உன்னால் பெரியவர்களின் அறிவுரையை, சிந்தனையாளர்களின் அறிவுரையை கேட்டு நடக்க முடியாது. நீங்க முக்கியமா மாணவ கண்மணிகள், நான் மிக குறைந்த நிமிடங்கள் தான் பேசுவேன். நான் பேசுகின்ற இந்த பேச்சு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்க கேள்விக்கான பதிலாக கூட இருக்கலாம். 2 பேர்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து இந்த பேச்சை கேட்டுக்கோங்க. இந்த 2 பேர் தான் இப்போதைக்கு இந்த 25 நிமிஷம் 30 நிமிஷம் உங்க வாழ்க்கையில விளையாட போறவங்க. இந்த 2 பேர் தான். ஒருத்தங்க உங்க வலதுபுறத்துல உட்கார்ந்துருக்காங்க, இன்னொருத்தங்க உங்க இடதுபுறத்துல உட்கார்ந்துருக்காங்க. இந்த 2 பேர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் பேசக்கூடிய சொல் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை நோக்கியதாகவும் இருக்கும். ஆகவே உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய ஏதோ ஒரு சொல் என் உதடுகளில் இருந்து உதிர்ந்து விட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் தொடங்குகிறேன். ஏனென்றால் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அது நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். என்னை கேட்டால் இந்த மாணவ கண்மணிகள் எனக்கு மூங்கில் காடு போல் தெரிகிறார்கள். மூங்கில் காட்டை பார்த்திருக்கீங்களா? ரொம்ப அடர்த்தியா வளர்ந்திருக்கும். நான் மூங்கில் காட்டை பார்க்கின்ற பொழுதெல்லாம் என் மனதிலே ஒரு கவலை அப்பிக்கொள்ளும். அந்த மூங்கில் அவ்வளவு சாதாரணமாக வளர்ந்து விடவில்லை. 4 இருந்து 5 ஆண்டுகள் ஓரடி வளர்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மூங்கில் வேரை பரப்பியதற்கு பிறகு ஓராண்டிலே காட்டும். அந்த வளர்ச்சியை காட்டக்கூடிய அந்த கூட்டம். ஆனாலும் என் மனக்கவலை என்ன தெரியுமா? எல்லா மூங்கில்களுக்கும் எப்படி தலையெழுத்து இருக்க போகிறது என்று தெரியாது. பல மூங்கில் பாடைக்கு பயன்படும், சில மூங்கில் பந்தல் போட பயன்படும், சில மூங்கில் வீட்டிற்கு கூரையாகும், சில மூங்கில் தான் புல்லாங்குழலாகும். இந்த காட்டில் என்ன புல்லாங்குழல் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கவனமாக நீங்கள் பேச்சை கேட்டுக்கொள்ளுங்கள். எங்க பிள்ளைகளா கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. சொல்ற பேச்சு கேட்டு நிமிர்ந்து உட்கார்ந்த பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில இதோ இந்த வினாடி ஒரு அற்புதம் நடந்திருக்கு. உட்கார்ந்த இடத்துல இருந்தே 2 இன்ச் உயர்ந்து இருக்கிறீங்க. சொல்ற பேச்சு கேட்டு பழகுங்கள். வாழ்க்கையில் சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக கிடைக்கும். அதனால்தான் தன்னுடைய கல்வி வளாகத்திற்குள் மட்டுமே நிகழ்த்தி கொள்ள பொதுமக்களுக்கும் சேர்த்து விரித்து தந்திருக்கிறார் திரு சந்திரசேகர் அவர்கள். வடிவுடன் என்ற வார்த்தையை அறிவுடன் என்று நான் சந்தித்திருக்கிறேன். வாழ்க்கையில் மிக உன்னதமான விஷயம் எது என்றால் யார் பேசினாலும் புரிவதுதான், மற்றவர்கள் புரிகின்ற அளவிற்கு பேசுவதுதான். இந்த 2 எப்பொழுது தடுமாறுதோ அங்கே உறவுகள் சிக்கலில் மூழ்கி விடுகின்றன. பேசிய சொல் புரிய வேண்டும், மற்றவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற வகையில் பேச வேண்டும். நான் சிந்தித்து பார்க்கிறேன், இது மகளிர் அரங்கம்.
மேடையிலே அத்தனை பேரும் பெண்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். இப்ப நாம் ஆண்களும் பெண்களுக்குமாக சேர்ந்து இந்த மேடையில் உட்கார்ந்திருக்கிறோம், இந்த அரங்கத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். ஆண்கள் உட்காருவதற்கும் பெண்கள் வித்தியாசம், ஒரு அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஆண்கள் உட்காருவது என்பது வேறு, பெண்கள் உட்காருவது என்பது வேறு. இப்ப ஆண்கள் இந்த குர்சியில இந்த சேர்ல உட்காரணும்னா என்ன, ஒரு 30 வருஷம் நீங்கெல்லாம் உழைச்சிருக்கணும், 40 வருஷம் உழைச்சிருக்கணும், இல்லை சிலர் 50-60 ஆண்டுகள் உழைத்து இருக்கலாம். 60 ஆண்டுகள் உழைத்து தான் இந்த சேர் சில பேருக்கு கிடைச்சிருக்கு, சில பேருக்கு 40-50 ஆண்டுகளில் கிடைக்கலாம். ஆனால் பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த இருக்கை, அந்த இருக்கை 60-80 ஆண்டுகளில் 30-40 ஆண்டுகளில் கிடைத்ததில்லை. 8000 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகுதான் பெண்ணிற்கு என்று பொது அரங்கில் உட்கார்வதற்கான ஒரு நாற்காலி கிடைத்திருக்கிறது என்பதனை மட்டும் சிந்தனையில் இருத்தி கொண்டு பெண்களுடைய சுதந்திரத்தை, பெண்களுடைய மேன்மையை, பெண்களுடைய ஏற்றத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உன்னுடைய அறிவிலே ஒரு தீபம் ஏற்றப்பட்டால் மட்டும்தான், அதனால்தான் அறிவை சுடர் என்று பேசுகிறோம். அறிவு சுடரோடு நாம் திகழ்வது மிக முக்கியமான ஒரு கருத்திலே நமக்கான எந்த ஒரு வித்தியாசமும், நமக்கான எந்த ஒரு பிறழ்வும் ஏற்பட்டு விடாமல் மிக சிறப்பாக எந்த வார்த்தை சொல்லப்பட்டதோ அந்த வார்த்தையை, அந்த வார்த்தையின் அர்த்தத்தோடு புரிந்து கொள்வது.